வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். சுங்கைபுலோ சிறைச்சாலையில் சொஸ்மா கைதி தாக்கப்பட்டாரா? குற்றச்சாட்டை மறுத்தார் உள்துறை அமைச்சர். சுங்கைபுலோ சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சொஸ்மா கைதிகளில் ஒருவர் கடுமையாக தாக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் மறுத்துள்ளார். 2012ஆம் ஆண்டு சிறப்பு நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளில் ஒருவர் தாக்கப்பட்டதாக அவரின் மனைவி போலீசில் புகார் செய்திருப்பது, அவரின் புகார் தொடர்பாக வெளியிடப்பட்ட காணொலியில் அவர் உரையாடியிருப்பதை தாமும் பார்த்ததாக சைஃபுடின் குறிப்பிட்டார். இது தொடர்பாக சிறைச்சாலை தலைமை இயக்குநர் டத்துஸ்ரீ நோர்டின் முகமட்டை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் அப்படி ஒரு தாக்குதல் சம்பவம் சுங்கைபுலோ சிறைச்சாலையில் நிகழவில்லை என்று தலைமை இயக்குநர் தெரிவித்ததாக சைஃபுடின் விளக்கினார். எனினும் இவ்விவகாரம் குறித்து அந்த கைதியின் மனைவி போலீஸ் புகார் செய்திருப்பதால் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை. இவ்விவகாரம் குறித்து போலீசார் விசாரணை நடத்துவர் என்று சைஃபுடின் உறுதி அளித்தார். அரசாங்க கட்டிடங்கள், பள்ளிகள் மற்றும் அதிகாரத்துவ அலுவலகங்களில் மலேசியாவின் ஜாலோ கமிலாங் கொடி மிக அழுக்காகவும் கிழிந்தும் நைந்து போன நிலையில் பறக்கவிடப்பட்டு அவமதிப்பு செய்யப்பட்டு வருவது குறித்து புக்கிட் பண்டேரா எம்பி ஷெர்லினா அப்துல் ராஷித் நாடாளுமன்றத்தில் இன்று தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். மலேசியாவின் தேசிய கொடி மிக அலங்கோலமாக அவமதிக்கப்பட்டு வருவது குறித்து அந்த பெண் எம்பி தமது கவலையை வெளிப்படுத்தினார். வெளிநாட்டு கொடியை தாங்கி பிடித்தால் அல்லது பறக்கவிட்டால் வெகுண்டெழுந்து கோபம் அடையும் மலேசியர்கள் நாட்டின் சொந்த கொடியை இந்த அலங்கோலத்தில் வைத்திருப்பது அவர்களின் பாசாங்குத்தனத்தை காட்டுகிறது என்று ஷெர்லினா சாடினார். கம்பத்தில் கம்பீரமாக உயரமாக பறக்க வேண்டிய ஜாலோ கமிலாங் வெயில், மழை போன்ற காலத்தில் நல்ல முறையில் பாதுகாக்காமல் அப்படியே விட்டுவிடுவது குறித்து யாரும் கவலைப்படுவதாக தெரியவில்லை என்றும், நம்முடைய தேசப்பற்று எங்கே போனது என்றும் அவர் வினவினார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் இடையூறு விளைவித்ததற்காக ஏர் ஏசியா விமானத்தில் பயணிப்பதிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு சீன தம்பதியர் நல்ல மனநிலையில் உள்ளனர் என்பது மருத்துவ பரிசோதனையில் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அத்தம்பதியர் கைது செய்யப்பட்டனர். விமானத்தில் இடையூறு விளைவித்த பின்னர் சட்ட நடவடிக்கைக்கு தாங்கள் இலக்காகக்கூடும் என்று கருதிய கணவனும் மனைவியும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களைப் போல் நடிக்க தொடங்கினர். எனினும் அத்தம்பதியர் சர்டாங் மருத்துவமனையில் பரிசோதனைக்கு உட்பட்ட போது அவர்கள் மனோரீதியாக ஆரோக்கியமாக உள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது. அதன் பின்னர் அவ்விருவரும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்று KLIA போலீஸ் தலைவர் அல்பானி ஹம்சா தெரிவித்தார். பொது இடத்தில் மக்களுக்கு இடையூறு விளைவித்த சட்டத்தின் கீழ் அத்தம்பதியர் விசாரணை செய்யப்பட்டு வருகின்றனர் என்று அவர் குறிப்பிட்டார். மலேசிய கடல் பகுதிகளில் பவளப்பாறைகள் திட்டுகள் வெகுவாக குறைந்துவிட்டதாக ரீஃப் சேக் மலேசியா எனும் அரசு சாரா இயக்கம் தெரிவித்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டில் 45.87 விழுக்காடாக இருந்த பவளப்பாறை திட்டுக்கள் கடந்த ஆண்டில் 44.65 விழுக்காடாக குறைந்துள்ளது என்று அந்த இயக்கம் தனது 2024ஆம் ஆண்டுக்கான அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மலேசியாவில் 300க்கும் மேற்பட்ட இடங்கள் பவளப்பாறை திட்டுக்களுக்கு உரிய பகுதியாக அடையாளம் காணப்பட்டிருந்தன. சுற்றுலா நடவடிக்கைகள், தூய்மைக்கேடு மற்றும் மீன்பிடி நடவடிக்கைகள் முதலிய காரணங்களினால் பவளப்பாறைகள் திட்டுக்களின் எண்ணிக்கை பெருவாரியாக குறைந்து வருகிறது என்று அந்த அமைப்பின் நிர்வாக தலைமை அதிகாரி ஜூலியன் ஹைட் கவலை தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதியுடன் நிறைவு பெற்ற 2024ஆம் ஆண்டுக்கான SPM தேர்வில் 8076 மாணவர்கள் அனைத்து சோதனைகளிலும் அமரவில்லை என்று கல்வி அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 8000க்கும் மேற்பட்ட மாணவர்களில் 6231 பேர் கல்வி அமைச்சின் அரசாங்க பள்ளிகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர் என்று நாடாளுமன்ற அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. வேலைக்கு செல்லுதல், குடும்ப பிரச்சினை, உடல்நலக்குறைவு, மரணம், வெளிநாட்டிற்கு இடம் மாறிச் சென்றது முதலிய காரணங்களால் அவர்கள் இத்தேர்வை எழுத தவறியிருக்கலாம் என்று கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. பினாங்கு தண்ணீர்மலை தைப்பூச விழாவில் மனிதவள அமைச்சு ஏற்படுத்திய பக்தர்களுக்கான இளைப்பாறும் கூடாரங்கள் முக்கிய பங்கு வகித்ததாக பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் சுந்தரராஜு சோமு தெரிவித்தார். மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் நேரடி வருகை தந்து
தைப்பூச விழாவில் கலந்து கொண்டது. மனிதவள அமைச்சின் ஏற்பாட்டில் பல்வேறு சேவைகள் வழங்கப்பட்ட திட்டத்தில் அமைச்சருடன் இணைந்து தாமும் கலந்து கொண்டு தொண்டாற்றியது இந்த பக்தி விழாவில் மனநிறைவை தந்ததாக டத்துஸ்ரீ சுந்தரராஜு குறிப்பிட்டார். மடானி அரசாங்கத்தின் கோட்பாட்டிற்கு இணங்க பல இன மக்களிடையே ஒற்றுமையை வலுப்படுத்தும் விழாவாகவே பினாங்கு தைப்பூச விழா அமைந்தது என்று பிறை சட்டமன்ற உறுப்பினருமான டத்துஸ்ரீ சுந்தரராஜு வர்ணித்தார். தைப்பூச விழாவை ஒட்டி சுங்கப்பட்டாணி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தான கோவிலின் வெள்ளி ரதம் நேற்று மாலையில் பக்தர்களுக்கு அருள் காட்சி தந்தும் அவர்களின் அர்ச்சனைகளை ஏற்றும் இன்று வியாழக்கிழமை காலை 7:30 மணியளவில் தேவஸ்தான திருக்கோவிலை வந்தடைந்தது. நேற்று சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு மாலை 7 மணியளவில் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேதரராய் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி வெள்ளி ரதத்தில் எழுந்தருளி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட நிலையில் வெள்ளிரத ஊர்வலம் மேளதாள நாதஸ்வர இசை முழங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ சுங்கப்பட்டாணி நகரை நோக்கி புறப்பட்டது. ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தின் முன் சமைக்க விளக்கு பகுதி, ராமசாமி வர்த்தக தளம், முத்தையா கேஷ் அண்ட் கேரி முன்புறம், யூடிசி கட்டிடத்தின் முன்புறம், ஸ்ரீ மலேசியா தங்கும் விடுதி முன்புறம் என வெள்ளிரதம் மொத்தம் 15 இடங்களில் நின்று செல்வதற்கும் பக்தர்கள் அர்ச்சனை செய்வதற்கும் வகை செய்யப்பட்டது. ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் வளாகத்தில் இருந்து புறப்பட்ட போது பக்தர்கள் பலர் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்தவாறு மெய்யுருக தங்கள் பக்தியை வெளிப்படுத்தினர். ரத ஊர்வலத்தின் போது வழி நெடுகிலும் தண்ணீர் பந்தல்கள் அமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு உணவும் குடிநீரும் வழங்கப்பட்டது. முத்தையா கேஷ் அண்ட் கேரி, டாப் ஃப்ளவர் ஸ்ரீ அம்பாள் மூர்த்தி அப்பளசாமி, மைக்கா சுங்கப்பட்டாணி தொகுதி தலைவர் RS தில்லை உட்பட பல அமைப்புகள் தண்ணீர் பந்தல்களை அமைத்து பக்தர்களின் தாகத்தை தீர்த்தனர். தொழிலதிபரும் நன்கொடை நெஞ்சருமான ஸ்ரீ அம்பாள் மூர்த்தியின் தண்ணீர் பந்தல் பக்தர்களின் பெரும் கவன ஈர்ப்பாக அமைந்தது. முருகனின் சிலையை தாங்கி வண்ண கோலமாக அந்த தண்ணீர் பந்தல் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. முன்னதாக வெள்ளிரத புறப்பாட்டிற்கு முன்னர் தேவஸ்தானத்திற்கு நன்கொடை வழங்கிய நல் நெஞ்சங்கள், தேவஸ்தான அறங்காவலர்கள், தேவஸ்தான முன்னாள் தலைவர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்களுக்கு தேவஸ்தானம் தனது நன்றியை தெரிவிக்கும் வகையில் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து சிறப்பு செய்தது. 3 நாள் தைப்பூச விழா வெகு சிறப்பாக நடைபெறுவதற்கு காவல்துறையினரும் ரேலா படையினரும் பெரும் பங்காற்றினர் என்பது குறிப்பிடத்தக்கது. பினாங்கு தண்ணீர்மலை ஸ்ரீ பால தண்டாயுதபாணி கோவிலின் தைப்பூச உண்டியல் பணம் வரும் மார்ச் 7ஆம் தேதி காலை 7 மணிக்கு பத்து உபான் சட்டமன்ற உறுப்பினர் கே குமரேசன் முன்னிலையில் கொம்தார் கட்டிடத்தின் 5வது மாடியில் எண்ணப்படும் என்று பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் தெரிவித்துள்ளது. உண்டியல் பணம் எண்ணுவதற்கு 3 வார கால இடைவெளி எடுத்துக்கொள்வது, பணத்தை வங்கியில் சேர்ப்பதிலும் பணத்தை எண்ணுவதற்கு பாதுகாப்பு சாதனங்கள் பயன்படுத்துவதிலும் வசதியின்மை காரணமாக இந்த 3 வார கால அவகாசத்தை எடுத்துக்கொள்வதாக அறப்பணி வாரியத்தின் ஆணையர் குமரேசன் தெரிவித்தார். வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கு உண்டியல் பணம் பொதுமக்கள் முன்னிலையில் எண்ணப்படும். இதற்கு 60 தன்னார்வலர்கள் தேவைப்படுகின்றனர். ஆர்வமுள்ளவர்கள் அவர்களின் தகுதியை அடிப்படையாக கொண்டு தேர்வு செய்யப்படுவார்கள். ஆர்வலர்கள் பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு குமரேசன் கேட்டுக்கொண்டுள்ளார். அதேவேளையில் தைப்பூச விழா வெகு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து தரப்பினருக்கும் இந்து அறப்பணி வாரியம் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குமரேசன் குறிப்பிட்டார். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் ஜோகூர் மாநிலத்தின் விளையாட்டு சங்கத்தின் 2 மூத்த அதிகாரிகள் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தினால் கைது செய்யப்பட்டனர். 60 வயது மதிக்கத்தக்க அந்த 2 நபர்கள் நேற்று புதன்கிழமை மாலை 4 மணியளவில் ஜோகூர் பார்வில் உள்ள மாநில SPRM அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டனர். அந்த விளையாட்டுச் சங்கத்தின் தலைவர் என்று நம்பப்படும் மூத்த அதிகாரி கடந்த 2023 2025 ஆண்டு வரையில் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வந்ததாக நம்பப்படுகிறது. இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சிடமிருந்து பெறப்பட்ட 13 லட்சம் ரிங்கிட் மானியத்தின் ஒரு பகுதியை சங்கத்தின் விளையாட்டு நடவடிக்கைகள் என கூறி சங்கத்தின் கணக்கிலிருந்து தமக்கு சொந்தமான கணக்கிலும் மகனின் கணக்கிலும் பணத்தை மாற்றும்படி சங்கத்தின் கௌரவ செயலாளருக்கு உத்தரவிட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது. துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் சென்ற வாகனத்திற்கு
போக்குவரத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீஸ்காரர்களுக்கு இடையூறு விளைவித்தது மற்றும் ஆபாச சைகையை காட்டியதாக விளம்பர நிறுவனம் ஒன்றின் கணக்கியல் நிர்வாகி ஒருவர் கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 28 வயதுடைய ஜோஷுவா சாங் தியன் கிட் என்ற அந்த நிர்வாகி புரிந்த 2 குற்றச்சாட்டுகளும் வெவ்வேறு நீதிபதிகள் முன்னிலையில் வாசிக்கப்பட்டது. அந்த நபர் கடந்த பிப்ரவரி 8ஆம் தேதி பிற்பகல் 2 மணியளவில் கோலாலம்பூர் தமன் துன் டாக்டர் இஸ்மாயிலில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அந்நபர் குற்றத்தை மறுத்து விசாரணை கோரியுள்ளார். 2 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் அதிவேக சக்தியை கொண்ட மோட்டார் சைக்கிள் தீப்பற்றிக் கொண்டதில் அதன் ஓட்டுநர் உயிரிழந்தார். இவ்விபத்து இன்று காலை 7:33 மணியளவில் ஜொஹோர் சனாய் டேசாரோ நெடுஞ்சாலையின் 43.1வது கிலோமீட்டரில் பசிர்குடாங் அருகில் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த பசிர்குடாங் மற்றும் ஜொஹோர் ஜெயாவைச் சேர்ந்த 22 வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர். புரோட்டோன் எக்ஸோரா காருடன் மோதிய அந்த அதிவேக மோட்டார் சைக்கிள் 90 விழுக்காடு அழிந்தது. அதன் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக பசிர்குடாங் தீயணைப்பு மீட்பு படை ஒருங்கிணைப்பாளர் ஹைஸ்ருல் ரஹ்மான் தெரிவித்தார். மாந்திரீக சடங்கின் மூலம் உடலில் உள்ள பிணியை அகற்றுவதாக கூறி 11 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக போமோ ஒருவர் திரங்கானு சுக்காய் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். முகமது ஆடிக் அல்பாப் ஜைனுடீன் என்ற 20 வயதுடைய அந்த போமோ நீதிபதி ஒன் சுஹைலா முகமது முன்னிலையில் நடத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஜனவரி 31ஆம் தேதி அதிகாலை 1 மணியளவில் சுக்காய் பண்டாஸ்ரீ பாண்டி என்ற இடத்தில் அந்த இளம் போமோ இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.